கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ராகி முறுக்கு ரொம்பவே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துட்டு, கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சின எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்புக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முறுக்கை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது ஊற வச்சு சேர்க்கணும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் வரது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் முறுக்கை வெளியே எடுத்துக்கலாம். சுட சுட சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ராகி முறுக்கு ரெடி. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதே மெத்தடில் பொட்டுக்கடலை சேர்க்காமல் முறுக்காய்ச்சல கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது கண்டிப்பாக காய்ச்சின எண்ணெய் சேர்த்து பிசையணும். அப்போ தான் நல்லா முறுக்கு கிறிஸ்பியாக வரும். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும்.